வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுள்ள நிதிஷ்குமாருக்கு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 3000 வழங்கப்படும். தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து வாக்கு சேகரித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதிமுக ஆட்சிக்கு துரோகம் புரிந்து எதிரிகளோடு சேர்ந்து எட்டப்பனாக இருந்தவர் பன்னீர்செல்வம். காஞ்சிபுரத்தில் பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுள்ள நிதிஷ்குமாருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஐக்கிய ஜனதாதள கட்சியின் தலைவராக நிதிஷ்குமார் முதலமைச்சராக செயல்பட்டு வந்த நிலையில் சமீபத்தில் மாநிலங்களவை தேர்தலுக்கு போட்டியிட முடிவு செய்து அதற்கான நடவடிக்கையில் இறங்கினார். இதனால் முதலமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்ய இருந்தார். இதற்கு கட்சிக்குள் எதிர்ப்பு கிளம்பியது. அவர் பதவி விலகக்கூடாது என தொண்டர்கள் வலியுறுத்திய நிலைகள் எம்எல்சி பதவியிலிருந்து நிதிஷ்குமார் விலகினார். இந்நிலையில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இன்று மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். மாநிலங்களவை தலைவர் சி.வி. ராதாகிருஷ்ணன் தனது அறையில் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா, நிர்மலா சீதாராமன், அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோர் முன்னிலையில் நிதிஷ்குமார் இந்தியில் பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுள்ள நிதிஷ்குமாருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் நிதிஷ்குமார் நாட்டின் மிகவும் அனுபவம் வாய்ந்த தலைவர்களின் ஒருவர். நல்லாட்சிக்கான அவரது அர்ப்பணிப்பு எல்லா இடங்களிலும் பாராட்டப்பட்டுள்ளது என்றும், பீகாரின் வளர்ச்சியில் அவர் அழியாத பங்களிப்பை செய்துள்ளார் என்றும், அவரை மீண்டும் பாராளுமன்றத்தில் பார்க்கும் அனுபவம் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது எனவும், பாராளுமன்ற உறுப்பினராகவும் மத்திய மந்திரியாகவும் அவர் பல ஆண்டுகள் சேவையாற்றி உள்ளார் என்றும், அவரது நீண்ட அரசியல் அனுபவத்தால் பாராளுமன்றத்தின் மரியாதை மேலும் உயரும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என்றும், மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுள்ள நிதிஷ்குமாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 3000 வழங்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் வரும் 23 மற்றும் 29 தேதிகளில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. முதல் கட்டமாக 23ஆம் தேதியில் 152 தொகுதிகளுக்கும், இரண்டாவது கட்டத்தில் 142 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை வரும் மே 4ஆம் தேதி நடைபெறுகிறது. மேற்கு வங்காளத்தில் தொடர்ந்து 3 முறை ஆட்சியில் இருக்கும் மம்தா பானர்ஜி இந்த முறையும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைக்க தீவிரம் காட்டி வருகிறார். அதே நேரத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்க முழுவீச்சில் தேர்தல் பணியாற்றி வருகிறது. இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அதில் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ரூபாய் 3000 வழங்கப்படும். பாஜக ஆட்சிக்கு வந்தால் 6 மாதங்களுக்குள் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும். அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி உறுதி செய்யப்படும். 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் 45 நாட்களுக்குள் அமல்படுத்தப்படும். ஆயுஷ்மான் பாரத் உள்ளிட்ட பாஜக திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். தமிழக சட்டசபை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் மே மாதம் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சியின் பிரச்சாரம், வாக்கு சேகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இன்று சென்னை மெட்ரோ ரயிலில் பயணித்து வாக்கு சேகரித்தார். சென்னை சென்ட்ரலில் இருந்து தேனாம்பேட்டை வரை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தார். அப்பொழுது அரசு நலத்திட்டங்கள் குறித்து பயணிகளுடன் கலந்துரையாடி வாக்கு சேகரித்தார். அதன் பின்னர் மெட்ரோ வளாகத்தில் முதலமைச்சருடன் பயணிகள் கலந்துரையாடி செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இதனிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை தஞ்சையில் தேர்தல் பிரச்சாரம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். அவர் தஞ்சையில் உள்ள 8 தொகுதிகளை சேர்ந்த திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். அதிமுக ஆட்சிக்கு துரோகம் புரிந்து எதிரிகளோடு சேர்ந்து எட்டப்பனாக இருந்தவர் பன்னீர்செல்வம் இன்று காஞ்சிபுரத்தில் பரப்புரை மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரம், தேரடி பகுதிகள் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார்.
அப்பொழுது பேசிய அவர், காஞ்சிபுரம் அதிமுகவின் கோட்டை, அண்ணா பிறந்த மண், அண்ணா பிறந்த மண்ணில் இருப்பது பாக்கியம் என்றும், அண்ணாவின் கனவுகளை எம்ஜிஆர், ஜெயலலிதா நினைவாக்கினர் என்றும், ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அதிமுக எவ்வளவோ சோதனைகளை சந்தித்தது. தமிழ் மக்களின் பிரச்சனைகளை பேசுகின்ற இடம் சட்டமன்றம். சட்டமன்றத்தில் மெஜாரிட்டியை நிரூபிக்கும் பொழுது திமுக செய்தது கொஞ்ச நஞ்சமா என கேள்வி எழுப்பிய அவர், அதிமுக ஆட்சிக்கு துரோகம் புரிந்து எட்டப்பனோடு எட்டப்பனாக எதிரிகளோடு பன்னீர்செல்வம் செய்தார். திமுகவினர் பல்வேறு பிரச்சனைகளை அதிமுகவிற்குள் ஏற்படுத்த பார்த்தனர். அதிமுகவில் தலைமைக்கு விசுவாசமாக இருந்தால் உயர் பதவி தேடி வரும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் அதிமுக வலியுறுத்தியதால் தான் 28 மாதங்களுக்கு பிறகு உரிமை தொகையை திமுக அரசு அளித்தது என்றும், உதயநிதி அரசியல் ரீதியாக பேசினால் அதற்கு பதிலடி என்றும், தனி மனித தாக்குதல் நடத்தினால் 10 மடங்கு பதிலடி கொடுக்கப்படும் என்றும், திமுகவிற்கு 5 ஆண்டு ஜால்ரா போட்ட கம்யூனிஸ்டுக்கு இம்முறை ஒரு தொகுதி குறைவு எனவும், ஆள தெரியாதவர்களுக்கு நாட்டை ஆண்டால் கடன்தான் ஏறும் எனவும், கொரோனா காலத்தில் சிறந்த ஆட்சி அளித்தது அதிமுக எனவும், கொரோனா காலத்தில் 32 மாவட்டங்களுக்கு நேரில் சென்று மக்களை சந்தித்து குறைகளை கேட்டேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராஜேஷ்குமாருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கைச்சின்னத்திற்கு பெருவாரியான வாக்களித்து வேட்பாளர் ராஜேஷ்குமாரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ராஜேஷ்குமாருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க கன்னியாகுமரிக்கு வந்த தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தொலையாவட்டம் சந்திப்பில் திறந்தவெளி வாகனத்தில் இருந்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் மக்களுக்கு எதிராக மனநிலையில் பிஜேபி ஆட்சி நடைபெறுகிறது எனவும், அந்த நிலை தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடாது என தமிழ்நாட்டு மக்கள் சபதம் ஏற்றி இருக்கிறார்கள் என்றும், ஆகவே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வரலாறு காணாத வெற்றியை மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணிக்கு பொதுமக்கள் வாக்களிக்க வேண்டும் எனவும், கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ராஜேஷ்குமாருக்கு கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என பொதுமக்களை செல்வ பெருந்தகை கேட்டுக்கொண்டார். கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வி. சுதாகர் குருவாட்சேரி, ஏனாதி மேல்பாக்கம், ரெட்டம்பேடு உள்ளிட்ட கிராமங்களில் பொதுமக்களை சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தார். தமிழகத்தில் இம்மாதம் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் முதல் தொகுதியான கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக வி. சுதாகர் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கும்மிடிப்பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட குருவாட்சேரி திறந்தவெளி வாகனத்தில் தனது தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து ஏனாதி மேல்பாக்கம், ரெட்டம்பேடு, அய்யநல்லூர், ஆத்துப்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வேட்பாளர் வி. சுதாகர் திறந்தவெளி வாகனத்தில் சென்று பொதுமக்களை சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்பொழுது வேட்பாளர் சுதாகருக்கு வழிநெடுங்கிலும் கூடியிருந்த கிராம மக்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி இழுத்தும் மேலதாள வாத்தியங்கள் முழங்க உற்சாக வரவேற்பளித்தனர். இதில் திரளான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தமிழக வெற்றி கழக தலைவர் வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சர் ஆனவுடன் அனைத்து பொதுமக்களுக்கும் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் செய்வார் என்று ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட தமிழக வெற்றி கழக வேட்பாளர் தென்னரசு தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் தென்னரசு வல்லம், வடக்கால், மாத்தூர், வல்லக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து விசில் சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தார். பரப்புரை நிகழ்ச்சிகள் திரண்டிருந்த பொதுமக்களிடம் வேட்பாளர் தென்னரசு பேசினார். அப்பொழுது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தான் வெற்றி பெற்றால் தொழிற்சாலைகள் நிறைந்த ஸ்ரீபெரும்புதூரில் அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை வாங்கி தருவேன் எனவும், சாலை வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்துவேன் என்றும் தெரிவித்தார்.
மேலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சர் ஆனவுடன் அனைத்து பொதுமக்களுக்கும் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் செய்வார் என்றும், எனவே ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் தனக்கு விசில் சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமென பொதுமக்களை தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் தென்னரசு கேட்டுக் கொண்டார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் வடக்கால் ஒன்றிய தாலுகா இளைஞரணி அமைப்பாளர் சபரி, தமிழக வெற்றிக் கழக ஒன்றிய கிளை நிர்வாகி அபிமணி, ஒன்றிய நிர்வாகி தமிழ்வாணன், வடக்கால் கிளை செயலாளர் மற்றும் கிளை கழக செயலாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அசோக்குமார் செந்தலை பகுதியில் வசிக்கும் இஸ்லாமியர்களை சந்தித்து உதயசூரன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அசோக்குமார் தொகுதிக்குட்பட்ட செந்தலை பகுதியில் வசிக்கும் இஸ்லாமியர்களை நேரில் சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்பொழுது திமுக வேட்பாளர் அசோக்குமாருக்கு இஸ்லாமியர்கள் பொன்னாடி அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து பேராவூரணி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க பிரச்சாரம் மேற்கொண்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் எத்தனையோ அவமானங்களையும் சந்தித்து வருகிறார் என்றும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கே போட்டியிட்டாலும் படுதோல்வி அடைய போகிறது என்றும் திண்டிவனத்தில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் விந்தியா தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தனி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் மீண்டும் போட்டியிடும் அர்ஜுனனை ஆதரித்து அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் விந்தியா பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கே போட்டியிட்டாலும் படுதோல்வி அடைய போகிறது என்றும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் எத்தனையோ அவமானங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் எனவும், கூட்டத்தில் குடித்துவிட்டு வந்த தொண்டனை, உங்கள் மீது அன்பு வைத்த தொண்டனை அறைந்தது தப்பு என்றும், நீங்கள் அறைய வேண்டியது குடித்தவனையா அல்லது குடிக்க வைத்தவனையா என்று கேள்வி எழுப்பிய அவர், சபாநாயகர் அப்பாவு அவரது தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் போஸ்டர்களை எல்லாம் கிழித்து விட்டு அவர்களின் சின்னத்தை அழித்துவிட்டு சாதி ஓட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக மக்களை சந்தித்து ஓட்டு கேட்கிறார் என்றும் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் விந்தியா தெரிவித்தார். இன்றைக்கு அப்பா ஒரு கட்சி, பிள்ளை ஒரு கட்சியில் உள்ள நிலைகள் முதல் தலைமுறை வாக்காளர்களை அதிமுக நிர்வாகிகள் கண்டறிந்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க பாடுபட வேண்டும் என தேவனூரில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் சி.வி. சண்முகம் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் போட்டியிடுகிறார். இந்நிலையில் தொகுதிக்கு உட்பட்ட தீவனூர் பகுதியில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மயிலம் தொகுதி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்பொழுது, நமது கட்சியினர் ஓட்டை மட்டும் வாங்கி வெற்றி பெற முடியாது எனவும், முதல் தலைமுறை வாக்காளர்கள் மிக மிக முக்கியம் என்றும், முதல் தலைமுறை வாக்காளர்களை அணுகி நாமும் எந்த கட்சியினரும் வாக்கு கேட்பதில்லை என்றும், முன்பு அப்பா சொல்லும் கட்சிக்கு அல்லது அப்பா எந்த கட்சியில் இருக்கிறாரோ அந்த கட்சிக்கு முதல் தலைமுறை வாக்காளர்கள் வாக்களித்தனர் என்றும், ஆனால் இன்றைக்கு அப்பா ஒரு கட்சி, பிள்ளை ஒரு கட்சியில் இருக்கிறார்கள் என்றும், முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு முறையான வழிகாட்டல் இல்லை என்றும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்தார். மேலும் ரூபாய் 8,000க்கு மு.க. ஸ்டாலின் டோக்கன் அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அதில் எத்தனை பொருட்களை வாங்க முடியும் என்றும், பொதுமக்களுக்கு தேவையான பொருட்களை முதலமைச்சரே கொடுத்து விடலாமா என்றும், டோக்கன் முறைகள் திமுகவினர் முறைகேடுகளில் ஈடுபடுவார்கள் என்றும், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ரூபாய் 10,000 கையில் கொடுப்பேன் என தெரிவித்துள்ளார் என்றும், எனவே கட்சி நிர்வாகிகள் முதல் தலைமுறை வாக்காளர்களை சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க பாடுபட வேண்டும் என்று மயிலம் தொகுதியில் வேட்பாளர் சி.வி. சண்முகம் தெரிவித்தார். சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தமமுன் அன்சாரி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்டணி கட்சியினருடன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தமமுன் அன்சாரி பொதுமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தில்
வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், கடலூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் MRK P கதிரவன் ஆகியோர் கலந்து கொண்டு கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சிகள் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகள் பங்கேற்று குமராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஜெயகொண்டப்பட்டினம், பரகூர்பேட்டை, சிவபுரி, அக்கடி, பெராம்பட்டு, கீழகுண்டலப்பாடி, அக்கரை, ஜெயகொண்டப்பட்டினம், மடத்தான்தோப்பு, வெங்காயமேடு, வேலக்குடி, வல்லம்படுக்கை, பெராம்பட்டு, மேலகுண்டலப்பாடி, வல்லத்துறை, எருக்கன், காட்டுப்படுக்கை, சாலியன்தோப்பு, கடவாச்சேரி, பழையநல்லூர், வடக்கு சாலியன்தோப்பு, அக்கரநல்லூர், வையூர், காட்டுக்கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். தென்காசி அருகே திமுக ஒன்றிய செயலாளர் மகேஷ் மாயவன் தேர்தல் நேரத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்த சம்பவம் திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையம் வடக்கு ஒன்றிய செயலாளராக இருந்து வரும் மகேஷ் மாயவன் என்பவர் கழக உறுப்பினராகவும் கிளை செயலாளராகவும் பணியாற்றி படிப்படியாக உயர்ந்து தற்பொழுது ஒன்றிய செயலாளராக இருந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பன்னீர்செல்வம் அணியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த மனோஜ் பாண்டியன் தற்பொழுது ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் மனோஜ் பாண்டியன் திமுக நிர்வாகிகள் தொண்டர்களையும் மதிப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்த நிலைகள் கடையம் பகுதியை சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளர் மகேஷ் மாயவன் திமுக தலைமைக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக அறிவித்துள்ள மனோஜ் பாண்டியன் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிக்க சென்றபொழுது அவருடன் நின்றிருந்த தன்னை ஒருமைகள் தரக்குறைவாக பேசிய பொழுது கழகத்தின் தலைமைக்கு கட்டுப்பட்டு பொறுமையாக இருந்தேன் எனவும், மேட்டூர் பகுதியில் வாக்கு சேகரிக்கும் பொழுது பாதி வழியிலே பிரச்சார வாகனத்திலிருந்து தன்னை மனோஜ் பாண்டியன் இறக்கிவிட்டதாகவும் ஒன்றிய செயலாளர் மகேஷ் மாயவன் தெரிவித்தார். மேலும், நான் கழக தலைமைக்கு கட்டுப்பட்டு கடந்த 3 மாதங்களாக பணியாற்றி வந்தேன். சுயமரியாதையை இழந்து எனது கழக பணி மற்றும் ஒன்றிய செயலாளர் பதவியிலும் பயணிக்க நான் விரும்பவில்லை என்றும், ஆதலால் எனது ஒன்றிய செயலாளர் பதவியை மனப்பூர்வமாக ராஜினாமா செய்கிறேன் என்றும், ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என கடிதத்தில் ஒன்றிய செயலாளர் மகேஷ் மாயவன் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே திமுக ஒன்றிய செயலாளர் மகேஷ் மாயவன் தேர்தல் நேரத்தில் பதவியை ராஜினாமா செய்தது திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் RV ரஞ்சித்குமார் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து விசில் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் RV ரஞ்சித்குமார் காஞ்சிபுரம் அடுத்து ஒளி, முகமதுபேட்டை, பஞ்சுப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் வேட்பாளர் RV ரஞ்சித்குமாருக்கு மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து பிரச்சார கூட்டத்தில் திரண்டிருந்த மக்களிடையே வேட்பாளர் RV ரஞ்சித்குமார் பேசினார். அப்பொழுது ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தை உறுதிப்படுத்தவும், நம் பகுதியின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவும் மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். ஒளிமுகமதுபேட்டை மக்களின் அன்பும் நம்பிக்கையும் நிச்சயம் ஒரு புதிய விடிகளை உருவாக்க எனவும், இந்த ஒருமுறை எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று பின்பு நீங்களே வியந்து போவீர்கள் எனவும் கூறி அடுக்கடுக்கான மொழிகளை அள்ளி வீசி விசில் சின்னத்துக்கு வேட்பாளர் RV ரஞ்சித்குமார் வாக்குகள் சேகரித்தார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விசில் சின்னத்துக்கு வாக்குகள் சேகரித்தனர். நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவின் ஆடியோ வெளிவந்த பிறகு இதுவரை அவர் ஒரு கூட்டத்திலும் பங்கேற்கவில்லை என்றும், ஆடியோவை திமுக தலைவர்கள் மறுத்து இருந்தால் கூட அது முற்றிலும் ராசாவின் உரையாடல் தான் என உறுதியாக உள்ளது என்று உதகையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். உதகை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் போஜராஜனை ஆதரித்து உதகை ATC பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உதகைக்கு ஹெலிகாப்டர் மூலம் வருகை தந்தார்.
அதன் பின்னர் ஹெலிகாப்டர் தளத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் நீலகிரி மாவட்டத்தில் எவ்வித அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவித்தார். மேலும் பாஜக, அதிமுக உள்ளிட்ட தொண்டர்கள் உதகை பாஜக வேட்பாளர் போஜராஜன் வெற்றி பெற பாடுபட்டு வருவதாகவும் மற்ற கட்சிகளில் இதை பார்க்க முடியவில்லை என்றும் ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொள்ளும் பகுதிகளில் மு.க. ஸ்டாலின் பெயரை சொல்லுவதில்லை என்றும் அதேபோல் ஸ்டாலின் பங்கேற்கும் பிரச்சார கூட்டங்களில் ராகுல் காந்தி பெயரை கூறுவதில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் அதிமுக 2026ஆம் ஆண்டில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். மேலும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவின் ஆடியோ வெளிவந்த பிறகு இதுவரை அவர் ஒரு கூட்டத்திலும் பங்கேற்கவில்லை என்றும் அந்த ஆடியோவை திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் மறுத்திருந்தால் கூட அது முற்றிலும் ராசாவின் உரையாடல்தான் என உறுதியாகியுள்ளது என்று பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவின் ஆடியோ வெளிவந்த பிறகு இதுவரை அவர் ஒரு கூட்டத்திலும் பங்கேற்கவில்லை என்றும் அந்த ஆடியோவை திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் மறுத்திருந்தால் கூட அது முற்றிலும் ராசாவின் உரையாடல்தான் என உறுதியாகியுள்ளது என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். பொன்னேரி தனி தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ராசாத்தி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் விவசாய சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தனி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் ராசாத்தி என்பவர் போட்டியிடுகிறார். இவர் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே களத்தில் இறங்கி தேர்தல் பணிகளை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பொன்னேரி அடுத்து கோலூர், இழுப்பாக்கம், மெதூர், ஆவூர், அண்ணாமலைச்சேரி உள்ளிட்ட பல கிராமங்களில் வேட்பாளர் ராசாத்தி பறை இசையுடன் தெருக்களில் நடந்து சென்று விவசாய சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பொதுமக்களிடம் பேசிய அவர் பொன்னேரி பகுதியில் விவசாயம் குறைந்து வருவதாகவும் தஞ்சாவூரை போன்று பொன்னேரி பகுதி விவசாயத்தில் சிறந்து விளங்கும் தொகுதியாக மாற்றுவதாகவும் படித்த இளைஞருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாகவும் கிராம பகுதிகள் அனைத்து அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்றி தருவேன் என்றும் எனவே தனக்கு விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என பொதுமக்களை வேட்பாளர் ராசாத்தி கேட்டுக்கொண்டார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சிகள் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டு விவசாய சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். செந்துறை பகுதிகள் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் சரண்யா அன்பழகனை ஆதரித்து இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தன் பரப்புரை மேற்கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணிகள் அங்க வகிக்கும் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் சரண்யா அன்பழகனை ஆதரித்து இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தன் பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது டாக்டர் பாரிவேந்தருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பரப்புரை நிகழ்ச்சிகள் பாரிவேந்தர் பேசினார். அப்பொழுது உங்களது எண்ணம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது எனவும் திமுகவினர் உங்களை ஏமாற்றி நல்லவர்கள் போல நடித்த நாடகம் கம்பெனி 5 ஆண்டுகளை கடந்து விட்டது எனவும் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்றும் ஒரே எண்ணத்தில் மாற்று சிந்தனை இல்லாமல் இரட்டை இலட்சத்திற்கு வாக்களித்து குன்னம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் சரண்யா அன்பழகனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்களை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தன் கேட்டுக்கொண்டார். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராமநாதனுக்கு ஆதரவாக திமுகவினர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், விஜயகாந்த் உருவ வேடமிட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராமநாதன் தஞ்சை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் தஞ்சை அடுத்து நாச்சிக்கோட்டை பகுதியில் வேட்பாளர் ராமநாதன் பிரச்சாரம் செய்த பொழுது கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், நடிகர் விஜயகாந்த் உருவ வேடமிட்டு திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அதனைத் தொடர்ந்து வேட்பாளர் ராமநாதன், ஒரத்தநாடு தொகுதி வேட்பாளர் வைத்தியலிங்கம் ஆகியோர் திறந்த வேனில் நின்று கொண்டு பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தனர். அப்பொழுது கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், விஜயகாந்த் உருவ வேடமிட்டவர்களுடன் பொதுமக்கள் சிலர் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுள்ள நிதிஷ்குமாருக்கு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 3000 வழங்கப்படும். தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து வாக்கு சேகரித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.
அதிமுக ஆட்சிக்கு துரோகம் புரிந்து எதிரிகளோடு சேர்ந்து எட்டப்பனாக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம். காஞ்சிபுரத்தில் பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.